கள்ளச்சாராய விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை ஊத்தங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மனிதாபிமான முறையில் நிவாரணம் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறையினர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய முத்தரசன், கள்ளச்சாராய விவகாரத்தை வைத்து அதிமுகவும் பாஜகவும் அரசியல் செய்கிறது என்று தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பல்வேறு நிவாரணங்களை அறிவித்திருக்கிறது. அவை உண்மையில் வரவேற்கத்தக்கது. அது பலர் பலவிதமாக சொல்கிறார்கள். சாராயம் குடித்து இறந்து போனவர்களை ஊக்குவிப்பதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த உதவி செய்யப்படுகிறது. ஒரே வீட்டில் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, குழந்தைகள் இருக்கிறார்கள். அது என்ன செய்வது? அது மாதிரி ஒரு வீட்டில் பார்த்தா கணவர் இருக்கிறார், மனைவி இல்லை, இதை குடிச்சிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. கற்பமான மனைவி இருக்கிறார், கணவர் இல்லை. இதெல்லாம் அப்போ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த உதவிகள் செய்யப்படுகிறது. அந்த உதவியை கொச்சைப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் இது நிரந்தரமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.